எப்படி சொல்றது, கமர்ஷியலா பாத்தீங்கன்னா படம் வந்து ஓகேவா இருக்காது. கமலுக்காக பாக்குறீங்கன்னா ஓகே, சிம்புக்காக பாக்குறீங்கன்னா ஓகே. பிஜிஎம்லாம் செதுக்கிட்டாரு ஏஆர் ரஹ்மான், வழக்கம் போல சம்பவம் பண்ணிட்டாரு. விண்வெளி நாயகா பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தது. ஃப்ரேம் மொத்தமா எல்லாமே சூப்பர். அது ஃப்ரேம்காக பேர் போன ஒரு மணி சார். ஸோ இந்த வாட்டி அவர் கலக்கிட்டாரு, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எஸ்டிஆருக்கு கண்டிப்பா கம்பேக் தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபிலிம் நிறைய வருது, இது ஒரு சின்ன கம்பேக் தான். ஓகே. ஸோ செம்ம மெரிட் இருக்காரு படத்துல. எமோஷனல் சீன்லாம் கனெக்ட் ஆகுதா? நிறைய கனெக்ட் ஆயிருக்கு படம். ஆனா இந்த படம் இல்லைன்னா பார்க்கலாம், செம்மையா வெட்டுக்கிறாரு. அவருக்கு ஏத்துது அப்படியே. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு கமல் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா சிம்புவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சீன்ல ஃபேஸ் ஆஃப் வரும், செம்ம சீன். ஃபேமிலியா போய் பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஆமா, பேக்ரவுண்ட் மியூசிக் யாரும் வந்து செம்மையா தூக்கி கொடுக்குறாங்க. எஸ்டிஆர் சூப்பர், எஸ்டிஆர் வேற லெவல். படத்துல எஸ்டிஆர் தான், இல்லைன்னா படம் கொஞ்சம் டவுன் ஆயிடும். எஸ்டிஆர் தான் மேல தூக்கிட்டு போறாரு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு.